பொங்கலுக்கு மறுநாள் நான்வெஜ் செய்யும்போது மட்டன் எதுவும் கிடைக்காதனால சண்டே அதுவுமா மட்டன் பிரியாணி தான் சிஸ்டர் கேட்டிருந்தா. மட்டன் பிரியாணிக்கு வந்து குக்கர்ல தேவையான அளவு நெய் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானது பிரியாணி ஸ்பைசஸ், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா தயிர், அதுக்கப்புறமா வந்து 2 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியும் சேர்த்து மசாலாக்கு வந்து ஃப்ரெஷ் மசாலா தேவையான அளவு சில்லி பவுடரும் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா வந்து நம்ம வேக வச்சிருந்த மட்டனையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வேக வச்சு எடுத்துட்டு தேவையான அளவு அரிசியும் சேர்த்து தண்ணிக்கு வந்து 1:1 அளவுக்கு தண்ணியும் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துட்டா சூப்பரான மட்டன் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சுங்க. சிஸ்டர் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தனா அதுவும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஈவினிங் வந்து எங்க வீட்டுல குலாப் ஜாமுன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதாங்க ஈவினிங் உட்காந்து நான் செஞ்சுட்டு இருந்தேன். இந்த பக்கம் வந்து எண்ணெயும் சூடாயிருச்சு, எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சுங்க. ஆனா எந்த ஸ்வீட் பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரம் தீராதுங்க. இந்த ஜாமுன் மட்டும் பண்ணா அது எவ்வளவு சீக்கிரம் தீருதுன்னே தெரியாது. 10 நிமிஷம் கூட எங்க வீட்டுல இருக்காதுங்க, காலி ஆயிரும். உங்க வீட்டுல எப்படி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.